ப்ரோ, இந்த கழுத்தை சுத்தி டார்க்கா இருக்குதுல்ல, இதுக்கு ஏதாவது க்ரீம் இல்ல ஆயின்மெண்ட் இருந்தா சஜஸ்ட் பண்றியா? வெறும் க்ரீம் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஏன்னா இது உங்க பாடி அது சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குங்கிறத காட்டுறதுக்கான சிம்டம்ஸா கூட இருக்கலாம். கழுத்து, ஆம்பிட், எல்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் அளவுக்கு அதிகமா டார்க்கா இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் அக்கன்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இது டயபெட்டிஸோட இயர்லி ஸ்டேஜான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஒரு முக்கியமான அறிகுறி. டயபெட்டிஸ் உடனே யாரும் பயப்பட வேணாம். இது எதனால வருது அண்ட் இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க செல்ஸ் நார்மலா எப்படி எனர்ஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுல் செல்ஸ்குள்ள போனாதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். குளுக்கோஸ் மாலிகுல்ஸால ஈஸியா செல்ஸ்குள்ள ரீச் ஆக முடியாது. ஏன்னா அது GLUT4 அப்படிங்கிற கேட்டை கிராஸ் பண்ணி ஆகணும். கேட்டை ஓபன் பண்ணா பான்கிரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ற முக்கியமான ஒரு கீ வரும். அந்த கீ பேர் தான் இன்சுலின். எப்ப இன்சுலின் ரிசெப்டர்ல பைண்ட் ஆகுதோ அப்போ இந்த GLUT4 அப்படிங்கிற கேட்டும் ஓப்பன் ஆயிரும் அண்ட் குளுக்கோஸ் மாலிகுல் செல்ஸ்க்கு போறதால உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். எப்ப நீங்க அளவுக்கு அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சுகர் எடுக்கிறீங்களோ அப்போ இன்சுலின் போதுமான அளவுக்கு இருந்தாலும் குளுக்கோஸால செல்ஸ்குள்ள போக முடியாது. அதனால குளுக்கோஸ் மாலிகுல் பிளட்லயே தங்கிடும். இதனால உங்க பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்பவே அதிகமாயிரும். இந்த கண்டிஷன் பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்றதுக்கு ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்னு, நம்ம எடுக்கக்கூடிய கார்ப் சோர்ஸை நல்லா கம்மி பண்ணணும் அண்ட் ரெண்டாவது நம்ம பர்ன் பண்ணக்கூடிய எனர்ஜியை ரொம்பவே அதிகப்படுத்தணும். சிம்பிள் சுகரான சீனி, வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டீ இல்ல காஃபி சுகர் வச்சு நீங்க டெய்லி கன்சூம் பண்ணிக்கலாம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்தையுமே நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலா ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க பிளேட் இப்படி தான் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 40 to 50 மினிட்ஸ் டெய்லி பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பர்டிகுலரா வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் அதிகமாகும். அதனால நிறைய குளுக்கோஸ் உங்களால பர்ன் பண்ண முடியும். இப்போலாம் சின்ன குழந்தைங்களே இந்த கண்டிஷனை பார்க்க முடியுது. ஸோ முட்டை அதிகமாக வாங்கி கொடுக்காதீங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைன்னு பார்த்து ஷேர் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.